பல்லவி, அம்மா. இத உன் சின்ன அண்ணன் கிட்ட கொடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்க சொல்லு. சரிங்கம்மா. அண்ணா இந்தா புடி. ராகவ் வெட்ஸ் வர்ஷினி. இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல ராகவ். இந்த இந்த பேரு மாதிரி நாமளும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஐ லவ் யூ ராகவ். அப்பா கடை முழுக்க ஏசி போட்டிருந்தாலும் இருந்த கூட்டத்துக்கு ஏசியே தெரியல. என்ன ஒரு வெக்க. ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு நல்லபடியா கல்யாண புடவையே எடுத்துட்டோம். இத பார், ராகவ் இல்லன்னு ஆயிடுச்சு. ஆனா சுபத்ரா ஃபேமிலில நீ மருமகன்னு உனக்கு இடம் கிடைக்குது. இது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்டி. இத நீ நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். சொல்லிட்டேன். வர்ஷினி, நான் சொல்றத கேளு. இதுக்கு மேல நீ ராகவ நினைச்சிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. ஏய், அவன் தான் இல்லன்னு ஆயிடுச்சுல. வர்ஷினி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனோட சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்த பாரு. இல்லன்னு வெச்சுக்க, உன் அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா வேண்டாம்மா, விடுமா. அம்மா பாரு, முடிச்சு போன விஷயத்த திரும்பி கிளறிட்டு இருக்காது. அது எப்பவுமே உனக்கு நல்லது இல்ல. சொல்லிட்டேன். சூப்பர் சுபத்ரா, உன்னோட செலக்ஷன் என்னைக்காவது மிஸ் ஆகுமா? அற்புதமா இருக்கு. வர்ஷினிக்கு ஏத்த மாதிரி அருமையா இருக்கு. அம்மா அது குடுமா. ஐயோ, புடவை என்ன காத்து மாதிரி இருக்கு. இதோட விலை ஒரு 30,000 ரூபாய் இருக்குமா? இது என் மருமகளுக்கு நான் வாங்கின புடவை. அவ்வளவு கம்மியான விலையில வாங்குவேனா? உன் கையில இருக்கிற புடவை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஜானவாசத்துக்கு கட்டுறது. அதோட விலை 2 லட்சம். 2 லட்சம்? இது முகூர்த்த புடவை. இதோட விலை 4 லட்சம். என்னக்கா 6 லட்சமா? ஏங்கா கோவப்படுறீங்க? அந்த வர்ஷினி அசோக் கையால தாலிய வாங்க போறா. வாழ்நாள் பூரா அக்காவும் தங்கச்சியும் கதற போறாளுங்க. சந்தோஷமா இருங்க. இருந்தாலும் எங்க வீட்டு நகை அவளுக்கு போகுதே. வா சுபத்ரா. ஐயா வாங்க. பிடிங்க. இதுல தாலி செய்யறதுக்கு தங்கம் இருக்கு. சரிங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சிறப்பா செஞ்சு கொடுத்துருங்க. நல்லா பார்த்து பண்ணி கொடுங்க, சரியா? வாங்க. கொடுங்க. வீட்லயே தாலி செய்யறது நல்ல விஷயம் தான். அக்கா, இங்கேவாக்கா இதை செய்வாங்க? எங்க அண்ணி அப்படிதான். பெரிய கடையில எல்லாம் போய் எடுக்க மாட்டாங்க. கஞ்ச பிசுனாரி. இவங்களதான் கூட்டிட்டு வந்து தங்கத்தை கொடுத்து செய்யன்னு சொல்லுவாங்க. சுபத்ரா, பெரிய ப்ராசஸ் தான் இல்ல? இப்பெல்லாம் பல பேர் ரெடிமேட் தாலி தான் வாங்குறாங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி
தாலி செஞ்சு வாங்குறது தான் நிஜமான சந்தோஷம். மா இது எல்லாம் சுபத்ரா ஐடியா தாம்மா. ம். அவ தான் நகை கடையில போய் தாலி வாங்க வேண்டாம், வர்ஷினிக்கு அவ கொடுக்கற தங்கத்துல தான் தாலி செய்யணும்னு சொன்னான். ம், ம். ஓம் நமச்சிவாய. இந்தாங்க. அவங்களால அசோக்க கண்டுபிடிக்க முடியலனா அப்படி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? பாரு வர்ஷினி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலனா, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்காம நான் உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். என்ன ராக வர்ஷினி கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னானா? அது மட்டும் நடந்தா உன் வாழ்க்கை. ரொம்ப ஷாக் ஆகாதீங்கக்கா. வர்ஷினி கிட்ட ராகவ் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா ராகவ் பேசின எதுவுமே நடக்காது. நடக்காதா? எப்படி? அப்படின்னா ராகவ கடத்தி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறேன். அப்புறம் எங்க இருந்து ராகவ் வர்ஷினி கல்யாணத்துக்கு வருவான் சொல்லுங்க? ராகவ் வரலனா வர்ஷினி கழுத்துல யார் தாலி கட்டுவா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ கெட்டிக்காரி ஸ்ரீஜா. நீ மட்டும் முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்திருந்தனா அண்ணிய பின்னாடி தள்ளிட்டு நானும் நீயுமே இந்த வீட்டை கட்டி ஆண்டு இருக்கலாம். வருத்தப்படாதீங்கக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சொன்னதுதான் நடக்க போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. போன் அட்டெண்ட் பண்ணு விஷால். என்னாச்சு? ஏன் எடுக்கல? விஷால், ஷூ. விஷால், விஷால், உனக்கு தான் நான் போன் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அசோக் கிடைச்சாரா இல்லையா? அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல இசை, சந்தேகப்படுற மாதிரி எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். எங்க அசோக மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியவே இல்ல. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு இசை. அப்போ ஒரு க்ளூவும் கிடைக்கலையா? ஆமா இசை, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஸ்ரீஜாவை நாள அற விட்டு கேட்கலாமான்னு இருக்கு. வேண்டாம், நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு அத சொல்லு. அது ஒரே இடத்துல அசோக அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா நாம கண்டுபிடிச்சிருவோம்னு தெரிஞ்சு இடத்த மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லனா வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கலாம்னு சொன்னான். என்ன? விஷால், உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னு சொன்ன? என்ன இசை, அதான் சொன்னேன்ல. திரும்ப சொல்லு விஷால். அதாவது ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருந்தா நாம கண்டுபிடிச்சிருவோன்னு இடத்த மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லனா வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னான். ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சிருவோம். அப்போ கரெக்ட். விஷால், எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்ன எப்படி இருக்குமோ? ஒருவேளை அவங்க மூமெண்ட்லயே இருந்தா